வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். பொங்கல் பண்டிகை நமக்கு கற்றுத்தரும் முக்கியமான விடயங்கள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொங்கலுக்கு முன்பாக நாம் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை போகி பண்டிகை. அதாவது இது மார்கழி மாதத்தின் கடைசியில் வரக்கூடிய பண்டிகை. இந்த போகி பண்டிகையில் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வீட்டில் இருக்கும் தேவையில்லாத பொருட்கள், துணிமணிகள் என இவை அனைத்தையும் தீயிலிட்டு எரித்து விடுகிறோம். அத்துடன் நாம் நின்றுவிடக்கூடாது. அதற்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்று கேட்டால், நம்மிடம் இருக்கும் பொறாமை, வன்மம், காழ்ப்புணர்ச்சி, கெட்ட பழக்க வழக்கங்கள் என இவை அனைத்தையும் தீயிலிட்டு நாம் எரித்துவிட வேண்டும். எரித்துவிட்ட பிறகு நம்மிடத்தில் சேர்த்து கொள்ள வேண்டியவை என்று பார்த்தால் அன்பு, அமைதி, சந்தோஷம், பாசம், ஒற்றுமை என இவை அனைத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்மால் ஒரு புதிய மனிதராக பிறப்பெடுக்க முடியும். இதுதான் இந்த போகி பண்டிகையில் புரிந்துள்ள ஆழமான கருத்து என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக தைப்பொங்கல். இந்த தைப்பொங்கலில் நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒன்று என்னவென்று கேட்டால் நம்பிக்கை, புத்துணர்ச்சி. புத்துணர்வு. பண்டிகைகள் என்றாலே நமக்குள் ஒரு புத்துணர்வு பிறக்கத்தான் செய்கிறது. ஒரு தன்னம்பிக்கை வரத்தான் செய்கிறது. இந்த தன்னம்பிக்கையை யாரெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்றென்றும் எப்போதும் அவர்களுடன் தக்க வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மகத்தான சாதனைகளை படைக்க முடியும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த பண்டிகை நாளன்று மட்டும் ஒரு புத்துணர்ச்சியுடன் இருந்தால் போதாது, அதனை வாழ்க்கை முழுவதும் நம்முடன் தக்க வைத்துக் கொண்டால் மகத்தான சாதனைகளை நம்மால் படைக்க முடியும் நண்பர்களே. இரண்டாவது நம்பிக்கை. மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால் உழைப்பின் உன்னதம், உழைப்பின் மகத்துவம். உழவர்கள் அவர்களுக்கு சோம்பேறித்தனம் என்றால் என்ன என்பதே தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் மூன்று மட்டும்தான். ஒன்று உழைப்பு, இரண்டாவது உழைப்பு, மூன்றாவது உழைப்பு. இவை தவிர அவர்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உழைப்பு மட்டும்தான். அதாவது உழவர்களுக்கென்று திருவள்ளுவர் அவர்கள் ஒரு அதிகாரத்தையே ஒதுக்கியுள்ளார் என்றால் உழைப்பின் மகத்துவத்தை அவர் மேலோங்க செய்திருக்கிறார். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உலகம் பல தொழில்களை செய்து சுழன்று கொண்டிருந்தாலும் அது ஏற்தொழிலின் பின்னால் தான் நிற்கிறது என்று சொல்கிறார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். பிறருக்காக உழைத்து தானும் உண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் பிறரை தொழுது பின் செல்பவர் என்று உழைப்பின் மகத்துவத்தை மேலோங்க செய்திருக்கிறார் திருவள்ளுவர் அவர்கள். அதாவது உழைப்பு என்றால் என்ன என்பதை நாம் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தின் பசியை ஆற்றுவதற்காக அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி உழைக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட உழவர்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் இந்த பொங்கல் பண்டிகையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாம் அனைவரும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வோம். அவர்களுக்கு அனைத்து விதமான சுபிக்ஷங்களும் கிடைக்க வேண்டும் என்று உழவர்களுக்காக நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். நான்காவதாக மிக முக்கியமான ஒன்று நன்றி உணர்வு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று கூறுகிறார் வள்ளுவர். நன்றியுணர்வு மிக மிக முக்கியமான ஒன்று நண்பர்களே. இந்த பொங்கல் பண்டிகை கற்றுத்தரக்கூடிய முக்கியமான பாடம் என்னவென்றால் நன்றி உணர்வு. தைப்பொங்கலில் நாம் என்ன செய்கிறோம்? இயற்கைக்கும் சூரியனுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மாட்டுப் பொங்கலில் என்ன செய்கிறோம்? மாடுகளுக்கும் காளைகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப் பொங்கல் அமைந்து விட்டது. காணும் பொங்கலில் என்ன செய்கிறோம்? காணும் பொங்கலில் உழவர்கள் அவர்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அயலவர்களுக்கும் யாரெல்லாம் அவர்களுக்கு விவசாயத்தில் உதவியாக இருந்தார்களோ அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக காணும் பொங்கல் அமைந்திருக்கிறது. இந்த மூன்று பண்டிகைகளும் நன்றி செலுத்தும் விதமாகவே அமைந்திருக்கிறது. நன்றி உணர்வு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று நண்பர்களே. நமக்கு யார் எப்படிப்பட்ட உதவிகள் செய்திருந்தாலும் அவர்களுக்கு நாம் நன்றி கூற வேண்டும். இயற்கைக்கு நன்றி கூற வேண்டும். நம்முடைய உறவினர்களுக்கு கூற வேண்டும். நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது நம்முடைய உறவுகள் நாலா புறத்திலும் விரிய ஆரம்பிக்கும் நண்பர்களே. நன்றி உணர்வு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தேவையான அடிப்படை தேவைகள் என்ன? உணவு, உடை, இருப்பிடம், இவை அனைத்தையும் கொடுத்த இறைவனுக்கு நாம் தினந்தோறும் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி உணர்வு வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் நண்பர்களே. இந்த பொங்கல் பண்டிகையில் நாம் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடங்கள், அதாவது போகி பண்டிகையில் நாம் என்னென்ன எரித்துவிட வேண்டும், என்னென்ன சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். தைப்பொங்கல் என்று நமக்கு நம்பிக்கை தருகிறது, புத்துணர்வை நாம் பெறுகிறோம் என்பதை தெரிந்து கொண்டோம். மூன்றாவதாக மாட்டுப் பொங்கலில் மாடுகளுக்கும் காளைகளுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப் பொங்கல் அமைகிறது. காணும் பொங்கலில் உழவர்களுக்கு உதவியாக இருந்த
உழவர்கள், நண்பர்கள், அயலவர்கள் என அனைவருக்கும் நன்றி செலுத்தும் விதமாக காணும் பொங்கலை கொண்டாடுகிறோம். இந்த பொங்கல் பண்டிகையே நன்றி செலுத்தும் விழாவாகத்தான் கொண்டாடப்படுகிறது. இந்த பொங்கல் பண்டிகை நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அத்துடன் நின்றுவிடாமல் இவை அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி சொல்வது, நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். நன்றியுணர்வை அனைவரும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நண்பர்களே, மறுபடியும் ஒரு முறை தமிழ் மக்கள், உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக மக்கள் அனைவரும் என்றென்றும் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.